தர்கால என்ன படைக்கணும் அப்படின்றத இந்த கோயில் ஈவோ பேசுறாரு. நீங்க இந்து சமய அறநிலையத்துறையில உட்கார்ந்துக்கிட்டு ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு இடத்துல என்ன செய்யணும் என்று டிக்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? எச் ராஜா சொன்னாக்க சொல்லட்டோங்க. எச் ராஜா ரோட்ல பேசினா நாங்க ரோட்ல பேசிக்கிறோம். உங்க ஏசி பீஸ் கமிட்டி மீட்டிங்ல என்ன பேசியிருக்காரு? இப்ப இது அமைச்சருக்கு தெரியாது என்று சொன்னால் அவர் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். எடுக்கல அப்படின்னு சொன்னா அப்போ உங்க நாலேஜோட தான் இது நடந்திருக்குது என்று நான் குற்றம் சாட்ட எல்லா அடிப்படையும். ராஜீவ்காந்தி 1986 ராமன் சிலையை வழிபடுவதற்கு பாபர் மசூதியில் கதவை திறந்து விட்டார் இல்லையா, அந்த வேலை செஞ்சிருக்கீங்க. இது ஒரு அயோத்தியா மாற்றுவதற்கு கால்கோள் இட்டிருப்பது HRNC-யும் இந்த அரசு வழக்கறிஞர். இது தொடர்பான விஷயத்தை நீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டீங்க. தள்ளி விட்டுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? சேகர்பாபு. நீதிமன்றம் கூடாதுன்னு சொல்லிட்டு அதை இவங்க கேட்பாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. நீதிமன்றம் சொல்றதை கேட்கறது இருக்கட்டும், அறநிலையத்துறையினுடைய நிலைப்பாடு அந்த தர்காவில் பலியிடக்கூடாது என்பது. அப்புறம் என்ன நீதிமன்றம் சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொன்னா அது நாடகம் இல்லையா? என்னுடைய நிலைப்பாடு அதுன்னு சொல்லட்டும் சேகர்பாபு. அவர் அர்ஜுன் சம்பத்தை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுட்டு தானே மாநாடு நடத்தினாரு. அர்ஜுன் சம்பத் யாருன்னு அமைச்சருக்கு தெரியலன்னா அப்பேற்பட்ட அமைச்சர் அறநிலையத்துறைக்கு தலைமை தாங்குறாருன்னா அந்த எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்களுடைய ராம சீனிவாசன் பேசுறாரு, இந்த ஸ்டாலின் ஆட்சி இவ்வளவு கோழைத்தனமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லைன்னு பேசுறாரு. வெக்கமா இல்லை? மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. தெளிவின்மையும் குழப்பமும் தடுமாற்றமும் கோழைத்தனமும் இந்த அமைச்சரிடம் இருக்கு, அறநிலையத்துறையிடம் இருக்குது, அல்லது நிர்வாக இயந்திரத்திடம், இந்த அரசினுடைய வழக்கறிஞர்களிடம் இருக்குது. இதை மாற்றி அமைக்கலைன்னா ரொம்ப 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 கஷ்டம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை, இதையொட்டி நடந்துட்டு இருக்கக்கூடிய விவாதங்கள், ரொம்ப ப்ரூட்டலான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு நான் பார்த்ததுல எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, இன்னைக்கு எச் ராஜா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த இஷ்யூ நடந்துட்டு இருந்த சமயத்துல இந்து முஸ்லீம்குள்ள எதுக்கு பிரச்சனைன்னு கேட்குறீங்க, சண்டை போட்டுக்காதீங்க, இல்லை பிரச்சனைலாம் பண்ணிக்காதீங்கன்னு பேசுறீங்க. இந்து முஸ்லீம் இருவரும் இணக்கமாக வாழணும் அப்படின்னா ரீலோகேட் தர்காவை நீங்க இடமாற்றம் செய்யுங்க, நம்ம அதுக்கப்புறம் சுமூகமாக வாழ்றதை பத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இது நடந்த இஷ்யூல ரொம்ப ப்ரூட்டலா வெளிப்படையாக சொன்ன ஸ்டேட்மெண்ட்னு நான் பாக்குறேன். அடுத்து இன்னொரு பக்கம் இஸ்லாமியர் தரப்புல இருந்து அவர்கள் நாங்க தொடர்ச்சியாக இந்த இடத்துல நாங்க ஆடு கோழியை பலியிடுறது எங்களுடைய வழிபாடை நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துட்டு தான் இருக்கோம், இது திடீர்னு இவங்க பிரச்சனை கிளப்புறாங்கன்றது அவங்களுடைய தரப்பாக இருக்கு. இன்னொரு பக்கம் இந்து முஸ்லீம் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை கிடையாது, பொலிட்டீஷியன்ஸ் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள், அது திமுகவா இருக்கலாம், SDPA இருக்கலாம், இல்ல பாஜகவா இருக்கலாம், எல்லாரும் வாக்கு அரசியலுக்காக மக்களை பிளவுபடுத்துறாங்க, மக்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வரதெல்லாம் பார்க்க முடியுது. நீங்களும் கடந்த சில நாட்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ தொடர்பாக உங்களுடைய டேக் அப்படின்றது என்ன? எச் ராஜா உண்மையை பேசியிருக்கிறார். அவங்களுடைய நோக்கம் என்னவோ அதை சொல்லியிருக்கார். தர்காவை அங்கேருந்து எடுத்துருங்க, இணக்கமாக வாழலாம். இந்த இணக்கமாக வாழலான்றதை மறந்துடுங்க. அங்கேருந்து தர்கா இருக்கக்கூடாது என்பதுதான் உங்களுடைய பிரச்சனை. இது எச் ராஜா மட்டும்தான் இதை சொல்றாரு. ஆனால் இந்த பிரச்சனை இப்போ எழும்பியது எதை ஒட்டி எழும்பியதுன்னா, அங்கே இந்த மாதிரி ஆடு பலியிடுறாங்க, ஆடு கோழி பலியிடுறாங்க, இந்த மலை புனிதமானது, இங்கே பலியிடக்கூடாது அப்படின்னு இந்த இந்து அமைப்பினர் பிரச்சனை கிளப்பினாங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நவாஸ் கனி வக்ஃப் போர்டு தலைவர் அவர் அங்கே போயிட்டு தர்காவில் இறைச்சி உணவு உண்டார். அவரோ இல்லை வேற யாருமோ, நவாஸ் கனி அங்கே போயிருக்காரு. ஆமாம், அதனால தான் பிரச்சனை அப்படின்னு இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அங்கே பலியிடுவதை நிறுத்திட்டாக்க பிரச்சனை ஓவர் அப்படின்ற மாதிரி ஒரு தளத்தில் பேசுகிறாங்க இல்லையா? அப்படி பேசுகிறாங்க. இந்த பக்கம் எச் ராஜா எடுத்துருங்க என்றார். இப்போ இந்த பிரச்சனை பற்றி விவரம் தெரியாதவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, பழகருப்பையா இருக்கார் இல்லையா, அவர் கூட ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுத்துருக்காரு, அவங்க தான் மதவெறியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அது என்ன அந்த தர்காவில் தான் பலி கொடுக்கணுமா, வேற எங்கன்னா ஒன்று செஞ்சுட்டு போங்களேன், மசூதி இல்லையா, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகலாமே, இதை விட்டுட்டு போங்க, அவங்க தான் வேணும்னு தான் செய்கிறாங்கன்னு தெரியுது இல்லை, இதான் பிரச்சனையா, கொஞ்சம் அது சாமர்த்தியமாக கொஞ்சம் நடந்துங்களேன் அப்படின்னு முஸ்லீம்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கும் அயோத்தி பிரச்சனைக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அயோத்தியில் பாபரி மஸ்ஜித் இஷ்யூ, அது கடைசியாக ஊபியும் தமிழ்நாடும் ஒன்னா, அயோத்தியும் மதுரையும் ஒன்னா,
ரெண்டும் ஒன்றுன்றது தான் பிஜேபியோட கருத்து. நம்ம வேணா வேறன்னு சொல்லிட்டு இருக்கலாம், அதை ஒன்று ஆக்குறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த அயோத்தியா இஷ்யூ அப்படின்றது இந்த முதல் சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த 1857 இருக்கு இல்லையா, அந்த பீரியட்லேருந்து அது தொடங்குது. அப்போவே வந்து இவங்க டிஸ்பியூட் பண்ணி இதுதான் ராமன் பிறந்த இடம் அப்படின்னு டிஸ்பியூட் பண்ணி அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போவே நீதிமன்ற தீர்ப்பு என்ன, எது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே நீதிமன்ற தீர்ப்பு கிடையாது, நீங்கள் இங்கே வெளியே ராம் சபூத்ரான்றது நீங்கள் வச்சுங்க, அது மஸ்ஜித், அதனால் இந்த இடிச்சான் கட்டினான்றதுக்கெல்லாம் எந்த, அதாவது பாபருடைய தளபதி மீர்பாக்கி வந்து இடிச்சிட்டு இதை கட்டினாரு, அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆதாரம் கிடையாது, அதனால் உங்களுக்கு கிளைம் இல்லை என்பது தான் அன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அப்படி ஒரு தீர்ப்பு இருந்தாலும் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் இந்த இந்து மகாசபா அல்லது இந்த தரப்பினர் வந்து அந்த பிரச்சனையை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக அந்த பிரச்சனை வந்து எப்போ விஸ்வரூபம் எடுத்தது அப்படின்னு சொன்னால், ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் அவர் வந்து இந்த ஷரியத் சட்டம் தொடர்பாக ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு சட்டம் கொண்டு வந்தார், அதில் சிறுபான்மை மக்களுடைய எதிர்ப்பு வந்துச்சு, அதை உடனே அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாரு. அதில் வந்து உடனே பிஜேபி வந்து பாரு முஸ்லீம்களுக்கு பயந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இதை சமாதானப்படுத்தணும், இந்து வாக்கு வங்கியை கவரணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சாருன்னா, 1948 திருட்டுத்தனமாக அங்கே கொண்டு போய் வைக்கப்பட்ட ராமன் சிலை அது கேஸான பிறகு அது பூட்டியே கிடந்துச்சு, அதை திறந்து விட்டார், திடீர்னு திறந்து விட்டார். திறந்து விட்டு இந்துக்களுக்கு ராமன் சிலையை வழிபாட்டுக்கு, மசூதியில் ராமன் சிலை இருக்குது அதை இந்துக்களுக்கு திறந்து விடுறாரு. அந்த சிலையை வச்ச பிறகு அங்கே யாரும் கும்பிட்றதும் கிடையாது, தொழுகையும் கிடையாது, கும்பிட்றவங்க வெளியேருந்து கும்பிட்டு போவாங்க, இப்படி தான் இருந்தது. அதை திறந்து விட்ட பிறகு என்னாச்சுன்னா, அதுக்கு பிறகு தான் அத்வானி வந்து ரத யாத்திரை தொடங்குகிறார், நாடு முழுவதும் கலவரம் நடக்குது, அதை ஒட்டி அப்புறம் பாபர் மசூதி இடிக்கப்படுது, பிஜேபி ஆட்சிக்கு வருது. இது அங்கே ஸ்டோரி. இப்போ திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்குவோம். திருப்பரங்குன்றம் நவாஸ்கனியிலிருந்து தொடங்குதா பிரச்சனை? இல்லை. 1923 நமக்கு தெரிஞ்ச வரலாறுல 23 கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி. அப்போது அந்த கோயில் தேவஸ்தானம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மலையே எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. எங்கள் மதுரை செஷன்ஸ் கோர்ட்டில் கொடுக்குறாங்க. மதுரை செஷன்ஸ் கோர்ட்டில் நீதிபதி பேர் வந்து ராமையர், பிஜி ராமையர். அவர் வந்து 25 ஆகஸ்ட் 1923 அன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறார். அந்த தீர்ப்பு என்ன, நெல்லித்தோப்பு மற்றும் அதாவது இந்த மலை உச்சியில் இருக்கிற நெல்லித்தோப்பு மற்றும் அதில் உள்ள புதிய மண்டபம், நெல்லித்தோப்பிலிருந்து பள்ளிவாசல் வரை உள்ள படிக்கட்டுகள், மலை உச்சி, பள்ளிவாசலும் கொடிமர கம்பமும் உள்ள மலை உச்சியும் தவிர்த்த மற்ற மலை முழுவதும் மற்றும் தனியார் நிலங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் முருகன் கோயிலுக்கு பாத்தியப்பட்டது. இப்போ இந்த ஏரியா பூரா தர்காவுக்கு சொந்தமானது. அதை தெளிவாக சொல்றாரு. நெல்லித்தோப்பு மற்றும் அதில் உள்ள அனைத்தும், நெல்லித்தோப்பிலிருந்து மேலே உள்ள மசூதி வரையிலான படிகள், மசூதி மற்றும் கொடிக்கம்பம் இருக்கும் மலையின் உச்சி முழுமைக்கும் முகம்மதியர்களே உரிமையாளர்கள் ஆவர். இது எப்போ தீர்ப்பு? 1923. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய் அங்கேருந்து, அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது, பிரைவி கவுன்சில்னு லண்டனில், அது வந்து 1931 அங்கே விசாரிச்சுட்டு அந்த பிரைவி கவுன்சில் தீர்ப்பு என்ன அப்படின்னா, ராமையர் சொன்ன தீர்ப்பு தான் கரெக்டு. இந்த தீர்ப்பு எப்போ வருது? இது வந்து 1931, 8 வருஷம் ஆகுது. 23லேருந்து. ஆமாம், அது பிரைவேட் கவுன்சில். இது முடிஞ்ச பிறகு ஒரு 40 வருஷத்துக்கு சத்தம் இல்லாமல் இருக்குது. 1978 ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புறாங்க. அப்போ தர்காவில் தர்கா காம்பவுண்டுக்கும் அவங்க வச்சிருக்கிற கொடிமரத்துக்கும் நடுவில் அந்த தண்ணீர் சுனை ஒன்று வருது, அதுக்கு ஏதோ ஒரு பாதைக்காக அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் சார்பாக ஒரு கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு அந்த கேஸை நீதிமன்றம் தள்ளுபடி செய்யுது. அது வந்து மாவட்ட நீதிமன்றம், நீதிபதி சுப்பிரமணியன், அவர் தள்ளுபடி பண்ணி அவங்க இடத்துல அவங்க பண்ணுறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு. அது முடிஞ்சிருது. அப்புறம் 1996, 91 to 96 ஜெயலலிதா ஆட்சி. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் இந்து முன்னணி வந்து ஒரு உத்வேகம் பெற்றது தமிழ்நாட்டில். அப்போ தான் சென்னையில் வந்து இந்த பிள்ளையார் ஊர்வலம் நடந்து திருவல்லிக்கேணி மசூதி வழியாக தான் போவோம், ஐசோஸ் மசூதி
வழியாக தான் போகணும்னு சொல்லி கலவரம், துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடந்தது. ஜெயலலிதா ஆட்சி வந்து இந்து முன்னணிக்கு ஆதரவாக இருந்தது. அப்போ இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. அப்போ என்ன கிளப்புறாங்க அப்படின்னாக்கா, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாதிரி கார்த்திகை தீபம் ஏற்றணும். இது ஒரு புது பிரச்சனை, புதுசாக ஒன்று கிளப்புறாங்க. அது வந்து உயர்நீதிமன்றத்தில் வருது. உயர்நீதிமன்ற நீதிபதி கனகராஜ் அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாருனாக்கா, இது ஏற்கனவே தெளிவாக தீர்ப்பு இருக்குது. முஸ்லீம்ஸுக்கு சொந்தமான இடம் எது, இந்த தர்கா, பள்ளிவாசல், அதை சுற்றி உள்ள இடம், இதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமானது. அந்த பக்கமே போகக்கூடாது. அதுக்கு அந்தாண்ட ஒரு 150 அடி 200 அடி தள்ளி நீங்கள் எங்கன்னா விளக்கு கொளுத்துறதுன்னா கொளுத்திக்கங்க. இதுதான் அப்போ உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்ச பிறகு 98 திமுக ஆட்சி. அப்போ பிஜேபி, இந்த இந்து முன்னணி, இந்த அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா, தர்காவை தூக்க போகிறோம். இப்போ எச்ராஜா சொல்கிறாருல்ல, வழக்கு மலை உச்சியில் அமைந்துள்ள சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவை அகற்றப் போவதாகவும், தர்கா அமைந்துள்ள இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப் போவதாகவும் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி மற்றும் இதர அமைப்பினர் கூறி வரும் நிலையில் தகுந்த பாதுகாப்பு வேண்டி தர்காவுடைய ட்ரஸ்டி வந்து கேஸ் போடுறாரு எங்கள் ஹைகோர்ட்டில். அப்போ நீதிபதி பாலசுப்ரமணியம், இதெல்லாம் அயோக்கியத்தனம், இது போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இது இப்போ 98. அதுக்கப்புறம் அடுத்த வழக்கு நீதிபதி சுப்பிரமணியன், ஆர் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி. இப்போ என்னன்னா, பக்ரீத்துக்கு கூட்டம் அதிகமாக வரும் இல்லையா மசூதிக்கு. அப்போ அவங்க அந்த மசூதிக்கு வெளியே உள்ள ஓப்பன் ஸ்பேஸ் அவங்களுடைய இடம் தான். அங்கே வெளியே தொழுகை, மசூதிக்குள்ள இடம் பத்தாதுன்னு வெளியே தொழுகை செய்கிறாங்க. அந்த தொழுகை நடத்தக்கூடாது, தடை உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு கேஸு போட்டது வந்து இந்து மக்கள் கட்சி, அகில பாரத அனுமன் சேனா கேஸ் போட்டது. அதுக்கு தீர்ப்பு என்ன, அதெல்லாம் ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாது, அது அவங்க இடம், அவங்க தொழுகை நடத்துகிறாங்க. இது எப்போ 2023, 100 வருஷம். ஆமாம். இப்போ நவாஸ் கனி பிரியாணி சாப்பிட்டாரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரிஜினல் கேஸ் என்ன, இந்த மலை முழுதும் எங்களுக்கு சொந்தம், தர்கா வெளியே, அதுதான் எச்ராஜா சொல்றாரு. அப்போ அயோத்தியிலேயே இப்படி படிப்பு சில இதெல்லாம் சொல்றாரு. அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சிக்கந்தர் எதுக்கு மலைக்கு போனாரு, ஏன் அவர் அங்க போறாரு, அது எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, இதெல்லாம் தேவையா, சிக்கந்தர் எதுக்கு மலைக்கு போனார், அப்புறம் வேற என்ன கேட்கிறாரு. சிக்கந்தர் ஏன் மலைக்கு போனாரு, அப்போ அவர் மலைக்கு போனது ஒருவேளை அந்த கோயில் இடிக்கிறது தான் அவர் போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு முருக பக்தர்களால அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு அங்க இருக்கிற முருக பக்தர்கள் மக்கள்லாம் சொல்றாங்க. அவருடைய சமாதி வந்து ஒரு நாளா கோரிப்பாளையம்ல தான் இருக்கான். அப்போ இது வேணும்னே வந்து எங்களுடைய உணர்வை புண்படுத்துறது அல்லது எங்களுடைய இடத்தை அபகரிக்கணும்ன்ற நோக்கத்தை தான் இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்க அதை திரும்ப ரீக்ளைம் பண்றோம். அண்ட் அவருக்கு டிக்ளேர் பண்றாரு, ஆமா அயோத்தி மாதிரி தான் பண்றோம், அப்படிதான் பண்ணுவேன், அயோத்தி மாதிரி தான் நான் கிளைம் பண்ணுவேன். 75 வருஷம் போராட்டம் பண்ணியிருக்கோம் அயோத்திக்கு, சும்மா ஒன்றும் நாங்கள் இன்னைக்கு அயோத்தியை வந்து திரும்ப நாங்கள் கைப்பற்றல, 75 ஆண்டு கால போராட்டம் இருக்கு. இல்லை, அந்த போராட்டம் மட்டும் இல்லை, அயோத்தியில அந்த இடம் இவங்க கைப்பற்றிட்டாங்கன்றது உண்மைதான். ஆனால் அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னாக்கா, எந்த பாலிடிக்ஸ் என்ன விஷயங்களை சொல்லி அத்வானிலேருந்து இவங்க பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ அத்தனையும் பொய், ஃப்ராடு என்பதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இவங்க சொன்னது என்ன, ராமர் பிறந்தாருங்கதான், ராமர் அங்க பிறந்தாருன்றது இந்துக்களின் நம்பிக்கை, அதை மட்டும் சொல்லலை அவங்க. பாபரின் தளபதியான மீர்பாக்கி அங்க இருந்த கோயிலை இடித்து விட்டு அங்க மசூதியை கட்டினான், அதை வந்து நாங்கள் திரும்ப மீட்க போறோன்றதுதான் அவங்க சொன்னது. அதுக்காக ஆர்கியாலஜிக்கல் சர்வே அதுக்கு அடியில் இருக்குது, அப்போ இடிச்சாதானே மசூதியை இடிச்சாதானே அடியில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சாங்க. இடிச்சு கீழே பார்த்தாக்க இப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே அவங்களே தான் வச்சு எல்லாம் பண்ணாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, அதுக்கு கீழே அதெல்லாம் எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்குது. 48 இவங்க திருட்டுத்தனமாக கொண்டாந்து வச்சாங்க ராமன் சிலையை. ராமன் சிலை பூமி வெடித்து எழுந்தருளினார் அப்படின்றத இவங்க சொன்னது இல்லை, அது திருட்டுத்தனமாக வச்சது, கிரிமினல் அஃபென்ஸு, அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் இருக்குது. 92 டிசம்பர் 6ஆம் தேதி இவங்க பண்ணது கிரிமினல் அஃபென்ஸு அப்படின்னு இருக்குது. அப்போ இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் பொய் பித்தலாட்டங்களையும் செய்து தான் அந்த இடம் வந்து, அந்த இடத்த கடைசியாக இத்தனை அயோக்கியத்தனத்தையும் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இருந்தாலும் மசூதியில் அவங்க தொடர்ந்து 1857க்கு முன்னால் மசூதியில் தொடர்ந்து தொழுகை செய்ததுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அந்த வாசலில் இருக்கிற ராம் சபுத்ரால இந்துக்கள் கும்பிட்டதுக்கு ஆதாரம் இருக்குது, அதனால இந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு விசித்திரமான தீர்ப்பை
உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு, அதை விட்டுருங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது, இவர் சிக்கந்தர் கதை சொல்கிறாரு இல்லையா, இந்த மாதிரி கதை அவங்க சொல்லி அது பொய்ன்றது தெளிவாக வந்திருக்குது. அப்போ இவர் இங்கே சொல்கிறது முழு பொய். ஆனால் அந்த பொய் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது பொய்யா இருக்கும் பட்சத்தில், அல்லது அதுதான் வரலாறாக இருக்கும் பட்சத்தில், ஆனால் அது ஈல்டாகி தானே அவ்வளோ பேர் வராங்க. இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் நடந்திருக்கு. இல்லை, அவ்வளோ பேரை இவங்க கூப்பிட்டு வராங்க. அவங்க காசு இருக்குது, ஆளை கூப்பிட்டு வர முடியும், கூப்பிட்டு வராங்க. உள்ளூர் மக்கள் வந்து எல்லா சேனலும் பேட்டி எடுத்து போட்டுருக்குறாங்க, பிஜேபி ஆதரவு சேனல் உள்பட. உள்ளூர் மக்கள் பூரா என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த வழிபாடு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஆடு கோழி பலியிடுவதும் அங்கே எல்லாரும் போய் சாப்பிட்றதும் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்க வந்து புதுசாக தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்புறாங்க. அதுதான் இப்போ கேள்வி. 1923 நீங்க சொன்னீங்க கேஸ் அங்கே செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து எப்படி பிரிவி கவுன்சிலுக்கு போச்சு, அடுத்து மீண்டும் மீண்டும் என்னென்ன வழக்குகள் போடப்பட்டிருக்கு, அண்ட் அடுத்தடுத்து திரும்ப 20-30 வருஷம் கழிச்சு போட்டாங்க, 98 என்ன போட்டாங்க, 2023 என்ன போட்டாங்கலாம் விழா வாரியா சொன்னீங்க. அப்போ இப்போ இந்த பிரச்சனையை கிளப்புனது யாரு? இந்த 100 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு இந்த டைம்ல இந்த பிரச்சனையை எங்க ஸ்டார்ட் ஆச்சு, யார் கிளப்புனா? இல்லை, இவங்க வந்து இப்போ நான் இது வரைக்கும் படிச்சுக்காம இல்லையா, அவங்க வந்து முதல்ல இடமே எனக்கு சொந்தம்ன்றாங்க, அப்புறம் நீ அங்கே காவா வெட்டக்கூடாது அது இடம்ன்றாங்க, அப்புறம் நீ மசூதி அந்த தர்கா அவங்களை உறுத்திட்டே இருந்திருக்கு. ஆமா, அதுதான். ஆமா, அப்புறம் நாங்கள் விளக்கு கொளுத்தணும்ன்றாங்க, அப்புறம் நீ அங்கே உன் இடத்துலயே நீ தொழுகை நடத்தக்கூடாதுன்றாங்க. இப்போ நவாஸ் கனி பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்றாங்க. இப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறது, இந்த வேண்டாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இந்த முரண்பாடை எப்படி பெருசாக்குறது அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ வந்து புனிதம் கெட்டுருச்சு, அதுல போய் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாமா? அந்த வெற்றி அடையலை அவங்க. ஓகே, அதாவது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, புனிதம் கெட்டு விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஒரு பிரச்சனையை நம்ம வந்து பேசணும். இப்போ நவாஸ்கனி என்னங்க சாப்பிட்டாரு, பிரியாணி சாப்பிட்டாரு, அதனால புனிதம் கெட்டுருச்சு அப்படின்றது அலிகேஷன். அகைன் அலிகேஷன். ஏன்னா நவாஸ்கனி அவர் சொல்றாரு, நான் வக்ஃப் போர்டு தலைவரா இருக்கேன், நான் மசூதிக்கு போயிட்டு வரேங்க, வக்ஃப் போர்டோட தலைவரா இருக்கும், ஆப்வியஸா மசூதிக்கு போயிட்டு தான் வரணும், அதனால நான் போய் அந்த மசூதி. இப்போ இதுல 2-3 விஷயம் இருக்குது. இப்போ இந்த பிரியாணி சாப்பிடுவது அல்லது இந்த இறைச்சி உணவு புலால் உணவு சாப்பிடுவது அப்படின்றது, அப்படி சாப்பிட்றவங்க மெஜாரிட்டியா சாப்பிடாதவங்க மெஜாரிட்டியா நம்ம நாட்டில் சாப்பிட்றவங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பர்சன்ட்? 97% வச்சுக்கலாம், 95% வச்சுக்கலாம், 90%க்கு மேல. சரி, உங்களுக்கு வேணா எனக்கு வேணா 90%. இப்ப 90% சாப்பிட்றவங்க புனிதமற்றவர்கள் அப்படின்னு 10% பேர் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? 90% மக்களுடைய பழக்க வழக்கம். ஏன்னா இப்ப இந்த ஆடு கோழி பலியிடுவது அப்படின்றது சிக்கந்தர் தர்கால நடக்கிறது மட்டும் இல்லை, அங்க மதுரையில இருக்கிற பாண்டி கோயில் தொடங்கி ஒரு தெருவுக்கு ஒரு கோயில் இருக்கும், அந்த மலையை சுத்தியே அதை பத்தி எல்லாரும் சொல்றாங்க எவ்வளவு கோயில்ல பலியிடுறாங்க. அது வந்து வேள்வி வழிபாடு அப்படின்னு வேத காலத்துல குதிரையை மாட்டெல்லாம் வெட்டி போட்டு வேள்வி செஞ்சாங்க. இப்போ வந்து பட்டுப்புடவையிலிருந்து பல பொருள்களை தீயில போட்டு கொளுத்தி வந்து செய்யறாங்க, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம. இங்க வந்து என்ன, இது வந்து அங்க வெட்டி சமைத்து சாப்பிட்டுறாங்க. அங்க மக்கள் சொல்றது என்ன, அது ஐயனார் கோயிலா இருக்கட்டும், கருப்புசாமி கோயிலா இருக்கட்டும், சிக்கந்தர் தர்காவா இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல கடவுளுக்காக செய்யறது இருக்கு இல்லையா, செய்யறத வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வந்து சாப்பிட்டா மிச்சம் நிறையா இருக்கும். அப்போ போறவங்க வர்றவங்களெல்லாம் வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு அங்கேயே அதை முடிச்சிடணும். அப்படி வந்து அது நடக்குது. அப்போ இது பெரும்பான்மை மக்களுடைய பண்பாடு, முஸ்லீம் பண்பாடு இல்லை. ஆமா ஆமா, அதாவது இலக்கண சுத்தமான இஸ்லாம் இருக்கு இல்லையா, மரபு வழிபட்ட இஸ்லாம், அதுல வந்து இந்த மாதிரி தர்கா வழிபாடு அதை ஆட்சேபிப்பாங்க கிடையாது, இப்படி பலி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. அப்போ இதெல்லாம் யார் செய்யறாங்க? இப்போ மக்களுடைய கூற்றுப்படியே இந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போற பாதி பேர் இந்துக்கள், நாகூர் தர்காலையும் அப்படிதான், எந்த தர்காலையும் அப்படிதான், வேளாங்கண்ணி போயிட்டு நாகூர் தர்கா போயிட்டு இப்படிதான் வருவாங்க. அப்போ பாதி பேர் இந்துக்கள். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, பொதுவாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலித் பட்டியல் சமூக மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த மக்கள், அவங்க தான் பெரும்பாலும் இஸ்லாமுக்கு மாறி இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்கும் அவங்க தான் மாறி இருக்கிறாங்க. அப்படி மாறும்போது என்ன செய்யறாங்கன்னாக்கா, இப்போ கடவுள் வந்து மாறிடுது, ஜீசஸ் கிரைஸ்ட் ஆயிடுறாரு, அல்லாஹ் ஆயிடுறாரு, இப்படி ஆயிடுது. இருந்தாலும் இவங்க வழிபடுற முறை இருக்கு இல்லையா, அது மாறுறதில்லை. வேளாங்கண்ணியில் போனால் முடி இறக்குறேன்றாங்க, காணிக்கை செலுத்துறேன்றாங்க, நடக்குதா இல்லையா? தர்காவில் போனாக்க ஏற்கனவே கருப்புசாமி கிடா வெட்டினவங்க சிக்கந்தருக்கும் கிடா வெட்டுறேன்றாங்க. அப்போ இந்த தொடர்ச்சி தான் அது.
அதனாலதான் இந்த சமூகத்திலிருந்து இஸ்லாமிய மக்களும் இந்துக்கள்லயே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களும் வழிபடுறாங்க. அது ஜென்ரலாவே மாஸ்க்கு சர்ச்னு சொல்றதுக்கு பதிலாக அல்லாஹ் கோயில் மாதா கோயில் சொல்றதுதான் வழக்கம். அப்படிதான் சொல்லுவாங்க. அதுவும் இப்போ சோசியல் மீடியாவில் ஒன்று வருது இல்லை, மதுரையில் ஓம் சக்தி அல்லாஹு அக்பர் இன்னும் சேர்ந்து முழக்கம் போட்டு ஒரு தர்காவோட இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கடவுள், அவ்வளோதான். அது ஒரு கடவுள், இது ஒரு கடவுள், அப்படி தான் வந்து பார்க்குறாங்க. அப்போ இது புனிதம் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறதனுடைய பொருளே என்ன அப்படின்னாக்கா, இந்த பார்ப்பனர் அல்லாத பெரும்பான்மை சமூகத்தினர் புனிதம் இல்லாதவர்கள், தீட்டானவர்கள் அப்படின்றது தான். எதை சொல்லி கோயிலுக்கு வெளியே நிப்பாட்டினாங்களோ, எதை சொல்லி கருவறைக்கு வெளியே நிப்பாட்டியிருக்கிறாங்களோ அதை சொல்லி தான் இப்போ பேசுகிறாங்க. இது முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சனை அல்ல. முஸ்லீம்களையும் உள்ளிட்ட ஆக பெரும்பான்மையான சூத்திரர், பஞ்சமர் என்று ஒதுக்கப்பட்ட தமிழ் மக்களை அவங்க கேவலப்படுத்துகிறாங்க. அதுக்கு நம்மளை கேவலப்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஆளுங்களே திரட்டுறாங்க அப்படின்றது தான் இந்த பிரச்சனை. அப்போ முதல்ல நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த இறைச்சி உணவு புனிதமற்றதுன்னு சொல்றது யார்? இப்போ இந்த விவாதம் வந்ததை ஒட்டி பல பேர் சேனலில் ஒன்று சொல்கிறாங்க, முருகன், அதாவது முப்பாட்டன் முருகனுக்கு உள்ளது என்ன படையல் அப்படின்னா, திருமுருகாற்று படையல் எடுத்து பார்த்தாக்க என்ன சொல்லுது திருமுருகாற்று படை அப்படின்னா, திணையை பரப்பி வைத்து அதில் வந்து செம்மறியாட்டை அறுத்து அந்த ரத்தத்தை அதன் மீது தெளித்து அந்த கறியை படைக்கணும், அப்படிதான் திருமுருகாற்று படையிலேயே சொல்லியிருக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி எந்த முருகன் கோயிலையாவது இப்போ பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? இப்போ முப்பாட்டம் முருகனுக்கு நான் செய்கிறேன்னு சீமான் செய்வாரான்ற? எங்கேயாவது செய்ய மாட்டாரு. அப்போ இது எப்படி மாறுச்சு? முருகன் சுப்பிரமணியனாக மாற்றப்பட்டு விட்டான். முருகனுக்கு ஒரு பூணூலை போட்டு சுப்பிரமணியன் அப்படின்னு சுத்தமாக்கிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த பேர்ல இப்போ வந்து தீட்டுன்னு சொல்றாங்க. முருகன் தமிழ் கடவுள், பாரம்பரிய கடவுள், குறிஞ்சி நிலத்தின் கடவுள், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா கதை வந்து இப்படி மாறிடுச்சு. ரியாலிட்டி முருகன் வந்து நான்வெஜ் இப்போ சாப்பிட மாட்டார் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஓகே, இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, இதை ஹெச் ராஜா சொன்னாக்க நியாயம், நான் ஒத்துக்கிறேன். இதை ஹெச்ஆர்என்சி சொன்னா, ஹெச்ஆர்என்சி சொல்லியிருக்காங்க. எங்க சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க? இப்ப இந்த பிரச்சனையை அவங்க எழுப்பினதை ஒட்டி ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது ஆர்டிஓ தலைமையில. என்னைக்கு? டிசம்பர் 31 நடக்குது. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல இந்து அமைப்பினர்லாம் யாரும் கூப்பிடல. இந்த பக்கம் தர்கா தரப்பு, இந்த பக்கம் கோயில் தரப்புல இருந்து கோயிலினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனரோ செயல் அலுவலர் இஓ அசிஸ்டன்ட் கமிஷனர், ரெண்டு தரப்பு தான் பேசுறாங்க. தர்கா தரப்புல இருந்து பேசுறாங்க, இன்னொன்னு வந்து அப்புறம் போலீஸ், ஹெச்ஆர்என்சி தரப்பு, வருவாய்த்துறை அவங்க இருக்கிறாங்க. இந்து அமைப்பினர் இல்ல, யாரும் கிடையாது. இப்போ இதுல வந்து மலையில இறைச்சி உணவு படைக்க கூடாது அப்படின்ற கொஸ்டினை ரைஸ் பண்றது ஹெச்ஆர்என்சி. நான் படிச்சு காட்டுறேன், ஆதாரம் இல்லாம சொல்ல, மினிட்ஸ்ல இருந்து சொல்றேன். இது அந்த மினிட்ஸ், அந்த கூட்டத்தோடைய மினிட்ஸ் 31 உட்கோட்ட நிர்வாக நடுவர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் திருமங்கலம் அவர் சைன் பண்ணது. மேற்படி மலை மீது உயிர் பலி கொடுக்கும் நடைமுறை தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையினரால் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. சரியா? ஹெச் ராஜா இல்ல, இந்து சமய அறநிலையத்துறை. மேலும் இப்படி ஆட்சேபனை தெரிவித்த உடனே அந்த ஆர்டிஓ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, யாரு? தர்கால இது பல நூற்றாண்டுகளா நடக்கிறது, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அதிகாரி கேட்கிறாரு. போட்டோஸ், இந்த ஆதாரங்களை வந்து கொடுக்குறாங்க. சரி, உயிர் பலி கொடுக்கறது இல்லை அப்படின்றதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு ஹெச்ஆர்என்சி அதிகாரியை பார்த்து கேட்குறாங்க. அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்போ நியாயமா என்ன முடிவு பண்ணணும்? இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. அப்போ இதை கேட்கறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லைன்னு முடிவு பண்ணணும். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னாக்கா, மேலும் இது தொடர்பாக போதிய ஆதார ஆவணங்களை மேற்படி இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தர்கா தரப்பினர் சமர்ப்பிக்கவில்லை என்பதால் இது பொய். இந்த போட்டோகிராஃப்ஸை தர்கா தரப்பினர் கொடுத்த எவிடன்ஸ் அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. ஆமா, கொடுத்ததா இல்லைன்னு பொய் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இப்படி சமர்ப்பிக்கவில்லை என்பதால் இந்த பிரச்சனை தொடர்பாக உரிய நீதிமன்றத்தின் மூலமாக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த கோர்ட்டுக்கு தள்ளி விடுறாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப அதாவது அங்க அந்த கந்தூரி விழா நடக்க இருக்கு. அப்போ அவங்க ஆடு கோழி அவங்களோட வழக்கமான அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க, பலியிட போறாங்க. இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. மீட்டிங்ல ஹெச்ஆர்என்சி இதை அப்போஸ் பண்றாங்க. இந்து அமைப்பினர் எதை அப்போஸ் பண்ணாங்களோ அதனுடைய வந்து இவங்க எடுத்து பேசுறாங்க. ஓகே ரைட். இப்போ கோர்ட்டுக்கு இது மூவ் ஆகுது. ஆமா, இதை கோர்ட்டுக்கு இவங்க தள்ளி விடுறாங்க. ஓகே ரைட். இது கோர்ட்டுக்கு வந்து இந்து அமைப்பினர் கொண்டு போல, ஆர்டிஓ என்கொயரியில ஹெச்ஆர்என்சி இப்படி பேசி ஆர்டிஓ வந்து இதை கோர்ட்டுக்கு தள்ளி விடுறாரு. இது ஒரு சதி திட்டம் மாதிரி இருக்குது இப்ப நடந்திருக்கிறது. இப்ப அந்த ஊர்ல அந்த தர்காவில் ஆடு கோழி பலியிடுவது நடக்குதா இல்லையான்றதை இந்த ரூம்லயா முடிவு பண்ணணும்? மக்கள்கிட்ட கேட்கலாமே. இத்தனை கந்தூரி விழா நடந்திருக்கு, இத்தனை நாள் நடக்குது இல்லை, ரெகுலரா நடக்குது இல்லை. யாரோ ஒருத்தர் ஆடோ கோழியை எடுத்துட்டு போனாராம், ஒரு போலீஸ்காரர் நிறுத்தினாராம். இப்படிதானே அது தொடங்குது. அதுக்கு முன்னால நடந்திருக்கா இல்லையா என்ற பிரச்சனையை இப்படிதான் முடிவு பண்ணணுமா? அதுக்கு ஆதாரம் தான் அவங்க காட்டுறாங்களே. இப்ப தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஆலூர் ஷானவாஸ் வந்து பேசுறாரு, அவர் போட்டோவை காமிக்கிறாரு. அந்த தர்காவுக்குள்ள ஆடு வெட்டுவதற்கான இடம், தொங்க விடுற இடம், உரிக்கிற இடம், சமையல் செய்யறதுக்கான கிச்சன் எல்லாம் இருக்குது. இப்ப எதுவுமே செய்யலைன்னா அதெல்லாம் அங்க எதுக்கு இருக்குது? எதுவுமே செய்யலைன்னா எதுக்காக அங்க இருக்குது? அப்போ இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்கள். இதை மறைத்து இதை திட்டமிட்ட நீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டுருக்குறாங்க. அப்போ இந்து அமைப்பினரை தாஜா பண்ற நோக்கில் இந்து அறநிலையத்துறை நடந்துட்டு இருக்குது. சேகர்பாபு அமைச்சர் வந்து யாருடைய அஜெண்டா இது, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? யாருடைய அஜெண்டான்றதை வந்து அரசு தான் சொல்லணும், அமைச்சர் தான் சொல்லணும். அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு மறுநாள் பேட்டி கொடுக்குறாரு. தயவு செய்து இந்து அமைப்பு என்று யாரும் சொல்லாதீர்கள், அவங்க வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக வந்து இது பண்ணணுன்றதுக்காக செய்யறாங்க, அரசியல் நோக்கத்துக்கு பேசி பேசி பெரியலாக்கி விடாதீங்க அவங்களாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மினிட்ஸ்ல என்ன சொல்லியிருக்கு? இந்து அமைப்புகள் மற்றும் இஸ்லாம் அமைப்பினருக்கு இடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனை தொடர்பாக காவல்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறையினரோடு இன்று மாலை 5:30 மணிக்கு கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை. இதுதான் இருக்குது. இது அமைச்சருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதுல என்ன எழுதியிருக்கு? இந்து அமைப்பினர். ஆமா, அவர் வந்து இப்படி பேசுறாரு. சரி, அதுதான் தெரியாத அமைச்சருக்கு. ஹெச்ஆர்என்சியினுடைய ஏசி அவர் போயிட்டு அங்க வந்து இந்த மாதிரி இந்த புலால் உணவு இருக்கு இல்லையா, அது வந்து செய்யக்கூடாது ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காருல, மினிட்ஸ்ல இருக்கு. இது அமைச்சருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாம தான் நடக்குதா? இதுதான் என்னுடைய கேள்வி. இது தெரியாம நடப்பதாக நான் கருதவில்லை. இது வந்து ஒரு அதிகாரிகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு நடக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ஒருவேளை அவங்க இஷ்டத்துக்கு நடந்திருந்தா நடவடிக்கை எடுங்க. இது முறைகேடுங்க. நான் எப்படி முறைகேடுன்றது இல்ல, ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் ப்ரிவைல் ஆகுது. அரசு வந்து ஒரு அமிக்கபிளான சொல்யூஷனை கொண்டு பாருங்க. டென்ஷனை தீர்ப்பது அப்படின்றது காவல்துறையோட வேலை. ஓகே, இந்து அறநிலையத்துறை இருக்கு இல்லையா, அவருடைய வேலை என்னன்னு கருதுறீங்க? அந்த கோயிலை நிர்வாகம் பண்றது. தர்கால என்ன பலி கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் அப்படின்றது இந்து அறநிலையத்துறை வேலையான்னு கேட்கிறேன் நான். இந்து அறநிலையத்துறை அதை எப்படி பேச முடியும்? அரசமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 25, 26 இருக்குது. ஏன்னா இப்ப திமுகவும் சரி மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளும் சரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எதை சொல்றாங்க? அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், இது ஒரே நாடு ஒரே உணவு, நான் என்ன உண்ண வேண்டும், நான் என்ன உடுத்த வேண்டும் என்பதை வந்து நீங்க தீர்மானிக்கும். இதெல்லாம் பேசுறாங்கல்ல இந்த டயலாக. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்கிறேன். தர்கால என்ன படைக்கணும் அப்படின்றத இந்த கோயில் ஈவோ பேசுறாரு. அதானே பேசுறாரு. ஆர்டிகிள் 25, 26 என்ன சொல்லுது? ஆர்டிகிள் 25 வந்து ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் ரிலிஜன். ஆர்டிகிள் 26 வந்து அந்த நிறுவனங்களை பராமரிக்கின்ற உரிமை. பிராக்டிஸ் பண்றது அப்படின்றது வழிபாடு, படைக்கிறது எல்லாம் சேர்ந்தது தான். அப்ப நீங்க இந்து சமய அறநிலையத்துறையில உட்கார்ந்துக்கிட்டு ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு இடத்துல என்ன செய்யணும் என்று டிக்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? எச் ராஜா சொன்னாக்க சொல்லட்டுங்க, ஒரு கட்சி ஒரு நோக்கத்துக்கு அவங்க சொல்றாங்க. நீங்க யார் சொல்றதுக்கு? அப்ப நீங்க என்ன வேலையை பாக்குறீங்க? இந்து முன்னணி வேலையை பாக்குறீங்களா? அதான பார்த்திருக்காரு. இப்ப இது வந்து அமைச்சருக்கு தெரியாது என்று சொன்னால் அவர் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். எடுக்கல அப்படின்னு சொன்னா அப்போ உங்க நாலேஜோட தான் இது நடந்திருக்குது என்று நான் குற்றம் சாட்ட எல்லா அடிப்படையும் இருக்கு. ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால ஜட்ஜ் பண்ணிட முடியும். இல்ல, அவர் பேசும்போது பெரியார் பிறந்த மண்ணில் அதெல்லாம் என்ன, அவருக்கு பெரியார்னா என்ன புரிஞ்சுட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. பெரியார் பிறந்த மண், பெரியார் பிறந்த மண் இது. பெரியார் என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாரு? பிராமின், நான் பிராமின் அப்படின்னு இருக்குது. அதுல நான் பிராமின் அப்படின்றத உருவாக்குனது யாரு? நான் பிராமின்ஸே உருவாக்கிக்கிட்டாங்களா? பிராமின் தான் நீங்கள்லாம் நான் பிராமின் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதானே ஆச்சு? அதனடா நான் பிராமின், அவன் பேரை வச்சு நம்ம பேரை எப்படி தீர்மானிக்கிறது? நாம் வந்து திராவிடர்கள், தமிழர்கள் அப்படின்றது பெரியார். அதுல இருந்து திராவிட இயக்கம் அப்படின்றது வருது. யாரு திராவிடர்னா யாருக்கு ஜாதி வேண்டாமோ,
யார் சமத்துவத்தை விரும்புகிறோமோ அவங்களாம் திராவிடர்கள் அப்படின்றது தானே அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் வந்து அதுதானே இல்லையா? அப்போது பிராமினை வச்சு நான் பிராமினை டிஃபைன் பண்ண வேணாம். அதே போல் வெஜிடேரியனை வச்சு நான் வெஜிடேரியன் டிஃபைன் பண்ணுவீங்களா? நான்வெஜ்ஜுன்னு சொல்கிறதே கேவலம் இல்லையா? இப்போ 90-10ன்னு பேசினாங்க. அந்த 90 யாருன்னா 10 இல்லாதவர்கள் 90ன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? என்ன சொல்லலாம்? இறைச்சி உணவு மரக்கறி உணவுன்னு சொல்லலாம், புலால் உணவு மரக்கறி உணவுன்னு சொல்லலாம். இதை நான்வெஜ்ஜுன்னு சொல்லும் போதே என்ன ஆகுதுன்னாக்கா இது ஏதோ கூடாத காரியம் அப்படின்னு அதை சாப்பிடக்கூடியவர்களே நம்ப வைத்து சாப்பிடக்கூடியவர்களே இழிவுபடுத்தி இதை பண்ணதை எதிர்த்து தான் பெரியார் போராடினார். தம்மை சூத்திரன் என்று ஒத்துக்கிறது, சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டாடின்னு சொன்னார்ல, நான்வெஜ் என்றாலும் அதுதான். அப்போ அது அமைச்சருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இதை ஏன் சொல்றாரு பெரியார்ன்றாரு, சும்மா உருட்டுறாரு அவர் எதையாவது அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு. இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் நான் சொல்றேன். இப்போ இது 4ஆம் தேதி இன்னைக்கு அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்குறாங்க. இது பதட்டமான நிலை இருக்குது. அவங்க அனுமதி கேட்கும்போது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மற்றும் பிற பல்வேறு அமைப்புகள்லாம் சேர்ந்து மத நல்லிணக்க கூட்டணி ஒன்று உருவாக்கி 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த மத நல்லிணக்க ஆர்ப்பாட்டம் அதுக்கு வந்து அனுமதி கேட்குறாங்க. அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. அப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் 144 போட போகிறோம், அவங்களுக்கு அனுமதி கொடுக்க போகிறது இல்லை, அவங்களும் கொடுக்கல, அவங்களும் கொடுக்கல. அதனால நீங்கள் எதுக்கு அனாவசியமாக ஆர்ப்பாட்டம், அவங்களுக்கும் கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்கல, 144 போட்டோம் அப்படின்னு சொன்னதை நம்பி இவங்க வந்து சரி அப்படின்னு இவங்க ரத்து பண்ணிடுறாங்க அந்த திட்டத்தை. இப்போ 4ஆம் தேதி அன்னைக்கு அவங்க எல்லா இடத்துல இருந்து வர்றாங்க. வந்தாக்க போலீஸ் என்ன செய்யுதுன்னா அங்கங்கே மடக்கி பிடிச்சி மண்டபத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இதுக்கு அனுமதி கேட்டு. அது மதுரை நீதிமன்றத்தில் நீதியரசர் தனபால் முன்னிலையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் பர்மிஷன் கேட்ட வழக்கு பெண்டிங் இருக்குது. இப்போ நான் இதை சொல்கிறதெல்லாம் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவரோட பேசிட்டு தான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. இதுக்கு பேரலாக ஒரு பெட்டிஷன் ஒன்று பிஐஎல் ஒன்று போடுறாங்க. அது நீதியரசர் ஜெயச்சந்திரன் கோர்ட்டில் வந்து இது வருது. 144 போட்டது தப்பு. நீங்கள் வித்தியாசம் புரியுதா? அது பர்மிஷனுக்கான வழக்கு. இது வந்து 144 தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டிஷன் விசாரணைக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் வீரகதிரவன் அவர் அப்பியர் ஆகி வாதாடுறாரு. போட்டது சரிதான், ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி எல்லாம் இங்கே கொடுக்க முடியாது, அவங்க நடத்துறது அப்படின்னு சொன்னால் வேறொரு நாளில் திருமங்கலத்தில் நடத்திக்கிட்டோம், இல்லை தமுக மைதானத்தில் நடத்திக்கிட்டோம், இங்கே கொடுக்க முடியாது, இது மாதிரி கலவரத்தை தூண்டுற நோக்கத்தோடு இருக்குது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு. வழக்கை ஒத்தி வைக்கிறாங்க. வழக்கு பிற்பகலில் விசாரிக்கப்படுது. பிற்பகல் விசாரணைக்கு வரும்போது சென்னையிலிருந்து ஹசன் முகமது ஜின்னா அவர் வந்து அப்பியர் ஆனார். அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவர் இந்த வழக்குக்கு அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது, சீஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவர் வந்து வீடியோவில் ஆன்லைனில் அப்பியர் ஆகி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன், அவங்களுக்கு பழங்கானத்தத்திலேயே அனுமதி கொடுத்துடலாம். பழங்கானத்தம் என்பது திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம், அங்கே அனுமதி கொடுத்துடலான்னு சொன்ன உடனே அந்த இந்து முன்னணி தரப்பினர் இந்த வழக்கு போட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஆளுங்களை தான் பிடிச்சி வச்சுருக்குறாங்களே மண்டபத்தில், அவங்களெலாம் விட சொல்லணும். அதை நான் விட சொல்லிடுறேன். யார் இவர்? இதெல்லாம் நீதிமன்றத்தில் நடந்தது. நான் சொல்கிறேன், விட சொல்லிடுறேன். இல்லை சொன்னால் பத்தாது, நீதிமன்ற உத்தரவாகவே போட்டுருங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஜின்னா சொல்கிறாரு, நம்ப மாட்டீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்ட பிறகு இல்லை ஜின்னா ஜென்டில்மேன், நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அதை ஒட்டி மண்டபத்தில் இருந்தவர்கள் விடுவிக்கப்படுறாங்க. அப்புறம் தான் ஆர்ப்பாட்டம் நடக்குது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இதுக்கு பொருள் என்ன? தீர்ப்பில் இருக்குது. அது தீர்ப்பில் ஹசன் அலி ஜின்னா வழங்கிய ஒத்துழைப்பு அதை பாராட்டி நீதிபதி குறிப்பிட்டிருக்காரு. இப்போ வெளியே பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன செய்யறது, நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது அப்படிதானே சொல்கிறாங்க. 144 போட்டோம், இப்போ அதையும் மீறி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அது நீதிமன்றத்தில் நடக்குது, நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியுன்றதான் கேள்வி. நீங்கள் தான் பொறுப்பு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே ஹேண்ட் இன் க்ளவுஸ் இருந்த மாதிரி சொல்கிறீங்க. ஹேண்ட் இன் க்ளோவ் தான். இப்போ நீங்கள் வந்து 144 போட்டது சரி, நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வாதாடி, இல்லை நீங்கள் 144 போட்டது தப்பு, 144 வந்து எடுங்க, அவங்கள அனுமதிங்க அப்படின்னு உங்களை மீறி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தால் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனால் நடந்தது இதுதான் நடந்திருக்குது. இதை நான் சொல்லலை, அவர் ஜின்னா எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தார்
அப்படின்னு சொல்லி நீதிபதியை குறிப்பிட்டிருக்காரு. இதை ஒரு கான்சென்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனதான ரெண்டு பார்ட்டியும் வந்து அப்படி ஒரு இதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த தீர்ப்புல இருக்குது. அப்ப இதுக்கு என்ன பொருள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? ராஜீவ்காந்தி 1986 ராமன் சிலையை வழிபடுவதற்கு பாபர் மசூதியில் கதவை திறந்து விட்டார் இல்லையா, அந்த வேலை இப்போ செஞ்சிருக்கீங்க. இது ஒரு அயோத்தியா மாற்றுவதற்கு கால்கோள் இட்டிருப்பது HRNC-யும் இந்த அரசு வழக்கறிஞரும். இது நேரடியாக என்னுடைய அலகேஷன். இது இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. இது அரசுக்கு தெரியாது என்று சொன்னால் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த HRNC ஏசி மேலேயும் இந்த வழக்கறிஞர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் நடந்திருக்குது. இதுக்கு பொருள் என்னன்றது தான் என்னுடைய கேள்வி. அமிக்கபிளா முடிக்கிறதுக்கான வழியை பார்த்திருக்காங்கன்னு அமிக்கபிள் எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இவங்க தொடர்ச்சியா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த டிஸ்பியூட்டை வந்து கொஞ்சம் ஓய வைக்கணும், இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியாது. அதை எடுத்துக்கிட்டா இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போவாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த இறைச்சி அங்கே அந்த கோழி பலியிடுவது இது தொடர்பான விஷயத்தை நீதிமன்றத்துக்கு தள்ளி விட்டீங்க. தள்ளி விட்டுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? சேகர்பாபு பேட்டி, அவர் மீடியா பேட்டியெல்லாம் சொல்றாரு. நீதிமன்றம் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு அதை இவங்க கேட்பாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. நீதிமன்றம் சொல்றதை கேட்கறது இருக்கட்டும், அறநிலையத்துறையினுடைய நிலைப்பாடு அந்த தர்காவில் பலியிடக்கூடாது என்பது. அப்புறம் என்ன நீதிமன்றம் சொல்றதை கேட்போம் அப்படின்னு சொன்னா அது நாடகம் இல்லையா? என்னுடைய நிலைப்பாடு அதுன்னு சொல்லட்டும் சேகர்பாபு. அதான் அவருக்கு என்ன அப்படி நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சேகர்பாபு? அவருக்கு நோக்கம் இருக்குதா இல்லையான்றது எனக்கு தேவையில்லை. அறநிலையத்துறை ஆபீசர் இதுதான் சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த அமைச்சர். இது எனக்கு எதை நினைவுபடுத்துது அப்படின்னு சொன்னா, அர்ச்சகர், அனைத்து சாதி அர்ச்சகர் விஷயம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்த 100வது நாள் உத்தரவு பிறப்பித்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல அது நிக்குது. யாரும் அப்பாயின் பண்ணப்படல. 200க்கும் மேற்பட்டவர்கள் ரோட்ல நிக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிதான் இதுவும் நடக்குது. கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாம இருக்காங்களா இல்ல கேஸ்னால? அது நீதிமன்றத்துல அன்றைக்கு அட்வொகேட் ஜெனரலா இருந்த சண்முக சுந்தரம் இவங்க முதல்ல ஒரு 24-25 பேரை அப்பாயின் பண்ணார். முதல்வர் அப்பாயின் பண்ண உடனே ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. வட இந்தியா சாமியார் உள்பட ஒரு 25 பேர் பெட்டிஷன் ஹைகோர்ட்ல போட்டாங்க. ஹைகோர்ட்ல முனீஸ்வரநாத் பண்டாரி என்ற தலைமை நீதிபதியின் முன்னால விசாரணைக்கு வந்தது. அப்போ அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரம் அவங்க என்ன போட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி அர்ச்சகர் நியமன விதிகளை இந்த அரசு வகுத்திருக்கிறது. இந்த விதிகள் வந்து மணியாற்றம் பெரிய மணி அடிக்கிறாங்கல்ல வாசல்ல, அவங்களுக்கு, கோயில் கூட்டுறவங்களுக்கு, மற்ற வேலை பார்க்குறவங்களுக்கு பொருந்தும். அர்ச்சகர்களுக்கு உங்க ஊழியர் விதிகள் இருக்கு இல்லையா, அது பொருந்தாது. அவங்களுடைய ஆர்குமெண்ட். எங்களுக்கு வந்து 18 வயசுன்னு இப்போ அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஏஜ் போட்டிருக்கீங்க. 18 வயசுலாம் கிடையாது, நாங்கள் 7 வயசுக்கே எங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் 1.5 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் போடுறீங்க, அதெல்லாம் நாங்கள் எங்கள் அப்பாட்ட பயிற்சி எடுத்துக்குவோம். ரிட்டையர்மெண்ட் எத்தனை வயசுன்னு போட்டிருக்கீங்க, எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இதெல்லாம் அவங்க பெட்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் விசாரித்து விட்டு ஆகம விதிப்படி உள்ள கோயில்களில் ஆகம விதிக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோமே தவிர அரசாங்க விதிக்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. அவங்க பெட்டிஷனில் இருக்குது. இது அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரம் என்ன சொன்னாருன்னா, திருவிளையாடல் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, பாடலில் பிழை இருக்கிறது, எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதை கழித்து கொண்டு மிச்சத்துக்கு பரிசு கொடுங்கன்னு நாகேஷ் கேட்பார். அந்த மாதிரி எவ்வளவு பொருந்துமோ அவ்வளவு வச்சுங்க இந்த விதியை, ஆகம விதிக்கு பொருந்தாததை விட்டுருங்க ஐயா, இப்படியே பேசினாரு தலைமை வழக்கறிஞர். அதனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க போட்ட விதி அர்ச்சகர் நியமனத்துக்கு பொருந்தாது, ஆகம விதி தான் அவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது வந்து மொத்தத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இதை அப்பீல் பண்ணுங்க உடனே அப்படின்னோம். இது வரைக்கும் அப்பீல் பண்ணலை. இப்போ நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, இது இதோட தொடர்பு உள்ளதுன்றதுனால சொல்றேன். இன்னைக்கு அந்த தீர்ப்பை உடைக்காம கொடுக்க முடியாது. இப்போ சேஷம்மாள் தீர்ப்புன்னு ஒரு பிரபல தீர்ப்பு இருக்குது. அது முதல்ல கலைஞர் ஆட்சி காலத்துல அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனத்துக்கு அவர் கொண்டு வந்த போது அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க என்ன வாதாடினாங்கன்னா, அர்ச்சகர்களுக்கு வாரிசு உரிமை உண்டு, அப்பாறு அர்ச்சகர்னா மகன் அர்ச்சகர் அப்படி அதெல்லாம் வாரிசு உரிமை எல்லாம் கொடுக்க முடியாது, அர்ச்சகர்களை நியமிக்கின்ற
உரிமை அறங்காவலருக்கு உண்டு அப்படின்னு வாரிசுரிமை கோர முடியாது. அறங்காவலருக்கு நியமிக்கின்ற உரிமை உண்டு என்பதுதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. ஆனால் நியமனம் ஆகம விதிப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ரைட்டு. இப்போ என்ன வந்திருக்குது? இப்போ அறங்காவலருக்கு ஹெச்ஆர்என்சிக்கு நியமிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குன்னாக்கா, இப்போ உங்களை அப்பாயின்ட் பண்ணுற அதிகாரம் எனக்கு இருக்குன்னாக்கா, உங்களை அப்பாயின்ட் பண்ணுறவருக்கான தகுதியை தீர்மானிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்பாயின்ட் பண்ணுற அதிகாரம் உனக்கு இருக்குது, ஆனால் தகுதியை தீர்மானிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாதுன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னா எனக்கு அதிகாரம் இல்லைன்றது தான் பொருள். இப்போ என்ன சேகர் பாபுவின் சாதனை அப்படின்னு சொன்னால், சேஷம்மாள் தீர்ப்புக்கு பின்னால் அதற்கு முந்தைய நிலைக்கு இப்போ போயாச்சு. சேஷம்மாள் தீர்ப்பையும் விட பின்னால் உள்ள நிலைமைக்கு போயாச்சு. அது தானாக நடக்கலை. இப்போ ஹெச்ஆர்என்சியையும் வழக்கறிஞர் ஜின்னாவும் என்ன பண்ணாங்களோ அதே வேலையை சண்முக சுந்தரம் செய்தார். அதன் விளைவாக கலைஞர் இதை கொண்டு வந்த காலத்துக்கும் பின்னால கொண்டு போய் இதை வச்சார். வழக்கறிஞர்களோ இல்ல இந்த அதிகாரிகளோ இவங்க வந்து ஆர்டர்ஸை கேட்டுதான் வேலை செய்யறாங்க அப்படின்றது உங்களுடைய சார்ஜா, இல்ல அவங்களுடைய கண்ட்ரோல்ல இவங்க இல்ல, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த இதுல ஒரே ஒரு எளிமையான பதில் தான் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் இந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்னாக்க நீங்க நடவடிக்கை எடுக்கணும். இப்ப சண்முக சுந்தரம் அந்த தப்பு பண்ணாரு, ஐயா தப்பு பண்ணிட்டாருன்னு ஏகப்பட்ட கூட்டம் நடத்திட்டான், வெளியே பேசிட்டான், இன்டர்வியூ கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணுங்க, இது வரைக்கும் அப்பீல் பண்ணலை. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இப்போ இந்த கோர்ட்டில் இதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ சொல்கிறேன், இதுக்கு என்ன பதில்? இதுக்கு யார் பொறுப்பு? சிதம்பரம் கோயிலில் எவ்வளோ நடந்திருக்காரு பார்த்தீங்க. கணக்கு கேட்டாங்க இவங்க போய், அமைச்சர் கேட்டார், அவங்களுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு 4-5 பேட்டி கொடுத்தாரு சேகர் பாபு. அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படி இது பண்ணாங்க, பால்ய விவாகம் பற்றிய பிரச்சனை வந்துச்சு. இந்த கோயிலில் தீட்சர்கள் பண்ணுற அட்டூழியங்கள் என்ன இன்னும் மக்கள் எழுதி கொடுங்கன்னாங்க. 1000கணக்கில் எழுதி கொடுத்துருக்குறோம், நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. அது ஹெச்ஆர்என்சி தலையிடுவதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உரிமை இருக்குது, கணக்கு கேட்க உரிமை இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் சிதம்பரம் கோயில் விஷயத்தில் அமைச்சர் தலையிடவில்லை. இதுக்கெல்லாம் என்ன பொருள்? இதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க தான் சொல்லணும். அர்ச்சகர் நியமனம் இப்படி நிற்குது, சிதம்பரம் கோயிலில் தலையிடலை. இங்கே வந்து இந்து முன்னணிக்கு பேச்சை கேட்டு ஆடுற மாதிரி தலையாட்டி கொண்டு ஹெச்ஆர்என்சி நடக்குது. அப்போ சேகர் பாபுனுடைய திட்டம் என்ன? முருகன் மாநாடு நடத்துறாரு. சேகர் பாபுல செயல் பாபுன்னு ஸ்டாலின் தான் சொல்றாரு. ஒரு க்ளோஸ், ஒரு கான்ஃபிடென்ட்டா இல்ல, அவருடைய செயல் வந்து 2 செயல் கரெக்டா செய்யறாரு. ஒன்று கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்துறாரு, இன்னொன்று சொத்துக்களை மீட்கிற பல ஆயிரம், அது வந்து சொல்றாங்க பல ஆயிரம் ஏக்கர். அந்த சொத்தை பூரா மீட்டு என்ன நடக்க போகுதுன்னு இப்போ நான் சொல்றேன்னா, இப்போ கும்பமேளாவில் சாமியார்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை கோயில்களையும் நிர்வாகம் செய்கின்ற அதிகாரம் ஒரு சனாதன தர்ம போர்டு, பவன் கல்யாணம் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, அந்த போர்டு வசம் ஒப்படைக்கணும். அந்த போர்டுக்கு யாருங்க தலைவர்? 4 சங்கராச்சாரியார்கள், அதுக்கு கீழே சாமியார்கள். அவங்கள்ட்ட இந்த ஹெச்ஆர்என்சி மாநிலத்தெல்லாம் அதெல்லாம் கழட்டிட்டு மொத்தமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, யூஜிசியை வந்து இப்போ நான் சொல்கிறேன், யூஜிசி நம்ம உருவாக்கின பல்கலைக்கழகத்தை இனிமேல் நாங்கள் தான் தீர்மானிப்போம். என் பேச்சை கேட்கலன்னா, நான் இப்போ ரவி நியமிக்கிறவன் தான் வைஸ் சான்சலரு, என் பேச்சை கேட்கலன்னா உங்கள் டிகிரி செல்லாது அப்படின்றதான் இப்போ யூஜிசி ரெகுலேஷன் கொண்டாந்துருக்காங்க. இது வந்து கோயிலுக்கும் நடக்கும். இப்போ சொத்தெல்லாம் சேகர் பாபு மீட்டு யார்கிட்ட கொடுக்குறாருன்னா இந்த சங்கராச்சாரியார் கையில் ஒப்படைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இதுதான் நடந்துருக்குது. இதில் பிரச்சனை வந்து சொத்தை மீட்கிறதா இல்லை, உரிமையை மீட்பது. இன்னும் நான் பிராமின் கருவறைக்குள்ளே நுழைய முடியல, சிதம்பரம் கோயிலுக்குள்ளே கேட்க முடியல. ஏன்ட்டு இங்கே கேட்டாக்க நீங்கள் போயிட்டு அவனை வந்து அதுக்காக இப்போ கோழி அறுக்காதீங்கன்றீங்க. இதெல்லாம் என்ன? இப்போ நான் முதல்ல சொன்னேன், முப்பாட்டன் முருகன்ட்டு இப்போ மாநாடு நடத்தினாங்க. அந்த முருகனுக்கு பூணூல் போட்டிருக்கு. பூணூல் எப்படி போட முடியும்? பூணூல் போட்டால் அது முருகன் இல்லை, சுப்பிரமணியன். இப்போ அந்த சுப்பிரமணியன் கோயில் சார்பா கிடா வெட்டக்கூடாதுன்றாங்க. சுப்பிரமணியன் இவ்வளவு அலாமிங்கா இருக்க சிச்சுவேஷன், இதெல்லாம் தெரியாம அரசு இருக்கா, இல்ல கண்ணும் காணாமல் இருக்கா, அல்லது இதை பத்தி அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாம இருக்காங்களா? என்ன இது வந்து சப்ஜெக்ட் யுவர் பர்செப்ஷன். இது அரசாங்கம் திட்டமிட்டே செய்கிறதா, தெரிந்தே செய்கிறதா? இப்ப சேகர் பாபு அடுத்தடுத்து இதெல்லாம் பண்றாரு. இதை வரிசையா சொன்ன போராட்டம் நடந்தப்போ ரொம்ப கோவப்பட்டாரு அவர் தான். நீங்க தான் அதை பேசி பெரிய ஆளாக்குறீங்க, ஹெச்ராஜா பத்தி எல்லாம் பேசாதீங்க, ஒரு ஹைகோர்ட் அவர் எவ்வளவு தரக்குறைவா பேசினாரு, என்ன மாதிரியான இழிவான கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசுறாரு, அவரை பத்தி எல்லாம் பேசாதீங்க,
நம்ம சரியா எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் எச் ராஜாவை பத்தியே நான் பேசல இப்போ. இருக்கோம். ஆமா, அவங்க பேசல. நான் உங்க அதிகாரி ஏசியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் இந்த வேலையை சொல்லியிருக்காரு. எச் ராஜா சொன்னதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எச் ராஜா ரோட்ல பேசினா நாங்க ரோட்ல பேசிக்கிறோம். உங்க ஏசி வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங்ல என்ன பேசியிருக்காரு? இதுதான் அரசின் நிலைப்பாடா? இதான் என்னுடைய கேள்வி. அப்போ இது என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, மக்களை பொறுத்த வரைக்கும் எதிராக இருக்கிறாங்க. நான் திரும்ப ஒன்று சொல்றேன், அயோத்தியில் இந்த பிரச்சனையை இவங்க எழுப்பும்போது ஒரு நாதி கிடையாது உங்களுக்கு ஆதரவு. ஆதரவு எப்படி இல்லை தெரியுமா? அந்த அயோத்தி பாபர் மசூதி வாசல்ல ராம் சபுத்ரா, அந்த ராமன் கோயில் பூசாரி இருக்காருல்ல, அவரே இதை ஒத்துக்கல. எதை? பிஜேபி வந்து இந்த பிரச்சனை அரசியலை ஒத்துக்கல. அதன் விளைவு என்னாச்சு தெரியுமா? அதை எதிர்த்து பேசினாரு. அதன் விளைவு அவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துல பிஜேபிக்கு இந்து முன்னணிக்கு ஆதரவா பேசுவதற்கு ஒரு நாதி கிடையாது. மக்கள் அங்க முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை பாதுகாப்பவர்களா ஆதரிப்பவர்களா இருக்கிறாங்க. இங்க பிரச்சனையை உருவாக்காதீங்கன்னு சொல்றாங்க. மக்கள் மேல இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை வந்து அறநிலையத்துறை தான். இப்ப பிரச்சனை அரசு வழக்கறிஞர் தான், மக்கள் அல்ல பிரச்சனை. அரசு என்ன செய்யுது? மக்கள்லாம் உறுதியா இருக்கிறாங்க. இந்து மதவெறியர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதில் திருப்பரங்குன்றம் மக்களும் மதுரை மக்களும் உறுதியா இருக்கிறாங்க. நீங்க தான் அவனை இன்வைட் பண்ணி பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறீர்கள். அது இப்ப சொல்ற ஆதாரங்கள் இதான். இல்லைன்னு சொல்லட்டும், மறுக்கட்டும். இது வந்து ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி வந்து கொண்டு போறாங்க. ஒரு பக்கம் பெரியார் மண் அப்படின்னு பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காரியத்தை செய்யறாங்க. இப்ப நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை வந்து அரசு இப்படி செய்ய முடியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கேள்வி கேட்க ஆள் இல்லை. அதுதான் பிரச்சனை. வெளியே மக்கள் வந்து இதற்கு எதிராக வந்து கிளர்ந்து இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கல்ல, எதிர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை தொடங்கணும். அதுதான் தீர்வு. அரசு அதிகாரிகளையும் இந்த அமைச்சரையும் நம்பி இந்த நாட்டில் மதசார்பின்மை எல்லாம் பாதுகாக்க முடியாது. அவர் அர்ஜுன் சம்பத்தை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுட்டு தானே மாநாடு நடத்தினாரு. அர்ஜுன் சம்பத் யாருன்னு அமைச்சருக்கு தெரியலன்னா, அப்பேற்பட்ட அமைச்சர் அறநிலையத்துறைக்கு தலைமை தாங்குறாருன்னா அந்த எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்படிதான் இருக்கும். அதான் இப்ப அரசு மக்கள் வந்து நீங்க அங்க அயோத்தியில வந்து யாரும் ஒரு ஆன்டி முஸ்லிம் சென்டிமெண்ட்ல இல்ல, அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது இல்லைன்றத சொன்னீங்க. தமிழ்நாட்டிலையும் அப்படிதான் இருக்காங்க. தமிழ்நாட்டை அந்த மாதிரி ஒரு மதவெறியர்கள் இருக்கக்கூடிய ஒரு நபராக மாற்ற முடியுமா? நாம் ஒரு பிரச்சனையை வச்சு மக்களை மதவெறியர்களாக மாற்றி ஒரு கலவரத்தை செய்ய இந்த அறநிலையத்துறையும் இந்த அரசும் இந்த காவல்துறையும் இந்த ரெவென்யூ அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களும் அரசமைப்பு சட்டத்தையும் மதசார்பின்மையும் காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நம்பி நம்ம சும்மா இருந்தோம்னாக்கா அயோத்திக்கு நேர்ந்தது நமக்கும் நேரும். அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மதவெறிக்கு எதிராக மத நல்லிணக்க அமைப்புகளை வேர் மட்டத்தில் மக்கள் மத்தியில் எல்லா இடத்துலையும் உருவாக்கணும். நேருக்கு நேர் நம்ம வந்து நிற்கணும். இது வந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாது, இது வந்து நம்முடைய பிரச்சனை. இது அது அரசமைப்பு சட்டத்தையும் மத நல்லிணக்கத்தை, தமிழ்நாட்டின் நலனை, எதிர்காலத்தை, முன்னேற்றத்தை பாதுகாப்பது தொடர்பான பிரச்சனை. எல்லா இஷ்யூ யூஜிசி பிரச்சனை பற்றி எரியுது. அதுக்கு முன்னே என்ன இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடக்குது. கவர்னர் என்ன செய்தாருன்னு சுப்ரீம் கோர்ட்ல இப்ப கேஸ் எத்தனை வாட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுங்க? என்ன நீங்க சட்டம் ஏற்றினாலும் தூக்கி போடுறாங்க. என்ன சட்டத்தின் அடிப்படையில் கவர்னர் செய்கிறார்? திருப்பி திருப்பி அந்த கேள்வியை மாத்தி மாத்தி ஒரே மாவை இட்லியா ஊத்துறாங்க, இடியாப்பமா ஊத்துறாங்க, ஊத்தப்பமா ஊத்துறாங்க. இதான் சுப்ரீம் கோர்ட் பண்ணிட்டு இருக்குது. அதான் தெரியுது என்ன செய்யறாங்கன்னு தெளிவா. அதை எதுவும் செய்ய முடியாது உச்ச நீதிமன்றத்தால. இதை எதிர்த்து கேட்பதற்கு இங்க ஒண்ணும் இல்லை. அதை விட்டுட்டு அங்க கோழியா இருக்கிறான் அப்படின்ற பிரச்சனையை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பட்ஜெட்ல 5 பைசா இல்லை தமிழ்நாட்டுக்கு, அதை பேச துப்பு இல்லை. அந்த கட்சி வந்து நம்மளை மிரட்டுது. அந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்களுடைய ராம சீனிவாசன் பேசுறாரு, இந்த ஸ்டாலின் ஆட்சி இவ்வளவு கோழைத்தனமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லைன்னு பேசுறாரு. வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லையான்னு நான் கேட்குறேன். இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். எனக்கு அசிங்கமா இருக்குது. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. தெளிவின்மையும் குழப்பமும் தடுமாற்றமும் கோழைத்தனமும் இந்த அமைச்சரிடம் இருக்குது, அறநிலையத்துறையிடம் இருக்குது, அல்லது நிர்வாக இயந்திரத்திடம், இந்த அரசினுடைய வழக்கறிஞர்களிடம் இருக்குது. இதை மாற்றி அமைக்கலைன்னா ரொம்ப 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 கஷ்டம், மிக மிக கடினம்.
ஒரு அதாவது நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றேன், இது மக்களுடைய பிழை அல்ல. இல்ல இவ்வளவு ஃபால்ஸ் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா என்ன, எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு வாக்கு அரசியலுக்காக யாருடைய வாக்குகளையும் நம்ம இழந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில இந்த மாதிரி மெத்தனமாக இருக்காங்களா, அல்லது ஒரு பியூர் நெக்லிஜென்ஸ் அது? இல்ல அவங்க வாக்குகளை இழந்து விடக்கூடாது. இப்படி பண்ணா முஸ்லீமோட ஓட்டு நமக்கு போயிடும், அப்படி பண்ணா இந்துக்களுடைய ஓட்டு போயிடும், ரெண்டுக்கும் நடுவில் நம்ம அப்படியே நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில இப்போ எல்லாம் இப்ப பாஜக போராட்டத்துக்கு கேட்கறாங்கன்னா அவங்களுக்கான அனுமதி கொடுப்பது, இஸ்லாமியர்கள் இருந்தாலும் சரி ஓகே நம்ம வாங்க பீஸ் கமிட்டி மீட்டிங்ல நம்ம பேசலாம்னு சொல்றது, இது எல்லாமே வந்து ரெண்டு பேருடைய வாக்குகளும் நமக்கு தேவை அப்படின்ற அடிப்படையில அரசு மெத்தனமாக இருக்கா? இல்ல இதுல ஒரு பார்வை இருக்குது. இப்ப அதிமுக வந்து இந்த இதுல வந்து சைலண்டா இல்ல செல்லூர்ராஜு சொல்லிட்டாரு, அந்த பக்கம் இருக்காரு. நவாஸ் கனி வந்து ஏன் போனாரு அப்படின்னு கேட்டாரு. செல்லூர்ராஜு கேட்டாரு, அறநிலையத்துறை ஆபீசர் என்ன கேட்டிருக்காரு, அதே தானே கேட்டிருக்காரு. ஆமா, அப்போ என்ன இதுக்கு பொருள்னாக்கா, முஸ்லீமுக்கு வேற வழி இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அவங்க திமுக போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. காங்கிரஸ் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நினைச்சிட்டு தான் இத்தனை வேலையும் பண்ணாங்க. அது எங்க போய் முடிஞ்சது அப்படின்றது உங்க கண் முன்னால இருக்குது வரலாறு. அதாவது என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இப்போ இதுதான் கதி, பிஜேபி சொல்றதுதான் சட்டம், அதை நாங்கள் அடங்கி தான் போவோம் அப்படின்ட்டாக்கா, அதனால இப்போ என்ன தற்கொலையா பண்ணிக்க போறோம் எல்லாரும்? யூபிலையும் மகாராஷ்டிராலையும் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு பண்ணுவோம். இப்போ நாங்கள் மத சார்பின்மையை பாதுகாக்கிறோம் அப்படின்னு பேசினா யோக்கியமா அப்படி நடந்ததுங்க. இல்லை எங்களால் முடியாதுன்னா அதை வெளிப்படையாக பேசுங்க. அதான் நான் சொல்ல வருவது. ஓகே தோழர், உங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு எல்லாத்தையும் முன் வச்சிருக்கீங்க. பார்க்குறவங்க பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சிகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.